காஃபி தரட்டுமா? என்ன காஃபி அந்த போல பாத்தீங்களா? ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் மாலை வணக்கத்துடன் இன்றைய கூட்டு தியானத்தை தொடங்க இருக்கிறோம். எப்பொழுதும் போது உடலையும் மனதையும் இலகுவாக வைத்திருங்கள். 2 தோள்களையும் மிகவும் இலகுவாக வைத்து 2 கைகளையும் உள்ளங்கைகள் மேல் நோக்கி மடியில் வைத்துக் கொள்வோம். கண்களை மூடி ஒரு சிறு பிரார்த்தனையுடன் நமது கூட்டு தியானத்தை தொடங்குவோம். அன்னையே, ஸ்ரீ மாதாஜி, எங்கள் குருவே, இந்த தியானத்தை வழி நடத்துபவரும் தாங்களே, அதன் பலனை அளிப்பவரும் தாங்களே. நாங்கள் வெறும் கருவி மாத்திரமே. தியானத்திற்கு ஏற்ற ஏதுவான சூழ்நிலையை தயவு செய்து எங்களுக்கு அருளுங்கள். எங்களுடைய எண்ண ஓட்டங்கள், மனக்கவலைகள், சிந்தனைகள் இவை அனைத்தையும் தங்களது பொற்பாதங்களில் சரணடைகிறோம். ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் குண்டலினி சக்தியை மேலெழுப்பி எங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு திசுக்களிலும் அதன் நுண்ணதிர்வினை உணரச் செய்யுங்கள் தாயே. நாங்கள் வேண்டுவது ஒன்று மட்டுமே, நல்ல தூய ஆழ்ந்த தியானத்தை எங்களுக்கு அருளுங்கள். அதன் பலனை எங்களுக்கு அடியுங்கள் ஸ்ரீ மாதாஜி என்று பிரார்த்தனையுடன் நாம் அனைவரும் குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கவச்சமிட்டு தியானத்தை தொடங்கும். மிக இயல்பாக செய்யவும், செய்யும்போது நுண் அதிர்வினை கைகளில் உணரப் பாருங்கள்.
முதலில் நமது இடது நாடியை சமநிலைக்கு கொண்டு வருவோம். வலது உள்ளம் கை பூமியை நோக்கியும் இடது உள்ளம் கை நமது மடியின் மீது வைத்துக் கொள்வோம். கவனத்தை இடது உள்ளம் கையின் மைய பகுதிக்கு கொண்டு செல்வோம். நம்முடைய மனதினுள் எல்லா உறுதிமொழிகளையும் திருப்பிச் செல்லுவோம். அன்னையே, ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது இடது நாடியும் அதில் உள்ள எல்லா சக்கரங்களையும் நன்றாக திறந்து விடுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எங்களது இடது நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகள், தூய்மையற்ற ஆசைகள், மமகாரம், கடந்த கால வாழ்க்கையை பற்றிய தேவையற்ற கற்பனைகள், இவை அனைத்தையும் தயவு செய்து பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து எங்களது இடது நாடியில் நேர்மறை சக்திகளை அருளுங்கள். அதன் நுண் அதிர்வினை ஒவ்வொரு விரல் நுனிகளிலும் அருளச் செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி. ஒரு முறை சுருக்கமாக மகாகாளி பைரவநாத் மந்திரம். त्वमेव साक्षात् श्री महाकाली भैरवनाथ नमो नमः. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து தூய்மையான ஆசைகளை எங்களது இடது நாடியில் அருளுங்கள் தாயே. இயல்பாக வலது கையை மடியின் மீதும் உள்ளங்கை மேல் நோக்கியும் இடது கை உள்ளம் கை ஆகாயத்தை நோக்கியும் வைத்துக் கொள்வோம். நமது வலது நாடியை சமநிலைக்கு கொண்டு வரும். கவனத்தை ஒருங்கிணைத்து வலது உள்ளம் கையின் மைய பகுதிக்கு கொண்டு செல்வோம். அன்னையே, ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது வலது நாடியை அதன் உள்ள எல்லா சக்கரங்களையும் நன்றாக திறந்து விடுங்கள் தாய். எங்களது வலது நாடியை பாதிக்கும் நான் என்ற அகம்பாவம், எல்லா விதமான எதிர்மறை சக்திகள், எதிர்காலத்தை பற்றிய அதீத கற்பனைகள் மற்றும் தூய்மையற்ற கவனம், இவை அனைத்தையும் ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதா. ஸ்ரீ மாதா, தயவு செய்து நேர்மறை சக்திகளை எனது வலது நாடியில் உணரச் செய்யும் தாய்.
தயவு செய்து தூய்மையான கவனத்தை அருளுங்கள் தாயே. ஓர் முறை ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமானாத் மந்திரம் சுருக்கமாக. त्वमेव साक्षात् श्री महासरस्वती हनुमानात् नमो नमः. இரண்டு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்ளும். கவனத்தை நமது மத்திய நாடிக்கு கொண்டு செல்லும். அன்னையே ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது மத்திய நாடியில் உள்ள எல்லா சக்கரங்களையும் நன்றாக திறந்து விடுங்கள். குண்டலினி சக்தியை மத்திய நாடியின் வழியாக மேலே எழுப்பி சஹஸ்ராரத்தில் உணரச் செய்யுங்கள் தாயே. மத்திய நாடியின் மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷா சுருக்கமாக. त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा नमो नमः. நமது கவனத்தை மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ கணேஷா, தயவு செய்து எங்களது மூலாதார சக்கரத்தை நன்றாக திறந்து விடுங்கள். அதில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி தத்துவத்தில் அழைத்து விடுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தங்களருளால் நான் கள்ளம் கபடமற்ற குழந்தை தன்மையுடையவனானேன். ஸ்ரீ கணேசரின் குணாதிசயங்களான தூய ஞானம், விவேகம், கள்ளம் கபடமற்ற குழந்தை தன்மை, இவை அனைத்தையும் எங்களின் மூலாதாரத்தில் பிரதிபலிக்க செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்களின் போற்றுதலுக்கு எங்களை தகுதியுடையவராக ஆக்குங்கள். நம்முடைய இடது கையை வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்துக் கொள்வோம். கல்லீரல் இருக்கும் இடத்தில் அன்னையை ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய கல்லீரலில் உள்ள எல்லா விதமான வெப்பத்தினையும் எடுத்து குளிரச் செய்யுங்கள். நான் இந்த எண்ணங்கள் அல்ல. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே என்னுள் இருக்கும் தூய கவனம். நான் இந்த எண்ணங்கள் அல்ல.
இடது உள்ளம் கையை நமது மடியின் மீது வைத்துக் கொள்வோம். வலது உள்ளம் கையை நமது மத்திய இதய சக்கரத்தில் வைத்துக் கொள்வோம். அன்னையை ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் பயமற்றவன். தங்கள் அருளால் நான் இந்த உடலோ மனதோ புத்தியோ அல்ல. நான் தூய ஆத்துமா. அன்னையை ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. 12 முறை சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா என்று உரைப்போம். இப்படி நாம் தைரியமாக உரைப்பதால் நம் உடலிலும் மனதிலும் உள்ள தேவையற்ற படபடப்பு, பயம் இவை அனைத்தும் நீங்கிவிடும். சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா, 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 சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா. வலது கையை மடியின் மீது வைத்துக் கொள்வோம். கவனத்தை மேலுயர்த்தி நெற்றி பகுதியில் ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். அன்னையே ஸ்ரீ மாதாஜி, நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். நான் இந்த அகங்காரமோ மமகாரமோ அல்ல. தங்கள் அருளால் நான் தூய ஆத்துமா. தயவு செய்து என்னையும் மன்னியுங்கள் தாயே. வலது கையை நெற்றியின் மீது வைத்துக் கொள்வோம். தலையை சிறிது தாழ்த்தி 3 முறை ஓம் ஹம் ஷம் என்று உரைப்போம். ஓம் ஹம் ஷம். ஓம் ஹம் ஷம். ஓம் ஹம் ஷம். வலது கையை மடியின் மீது கொண்டு செல்லும். கவனத்தை தலையின் மேற்பகுதிக்கு கொண்டு செல்வோம். சகஸ்ராரம். அன்னையே ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது சகஸ்ராரத்தில் வந்து அமருங்கள் தாய். தங்கள் அருளால் குண்டலினியின் முழு வீச்சினையும் எங்களது சகஸ்ராரத்தில் உணரச் செய்யுங்கள் தாயே. எண்ணங்களற்ற ஆழ்ந்த தியான நிலையை எங்களுக்கு அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. 3 முறை ஓம் என்று உரைப்போம்.
இந்த ஆழ்ந்த தியான நிலையை தொடர்வோம். ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அருளுரையையும் கேட்டு. Today is a great day. Jai Shri Mataji, everyone. வருகிற அக்டோபர் 3ஆம் தேதி நமது நவராத்திரி பூஜா ஆரம்பமாகிறது. ஸோ கன பேர் கேட்டீர்கள் பூஜா எவ்வாறு செய்வது என்பது. ஸோ இன்றைய உரையை நாம் கேட்போம். இது ஸ்ரீ மாதாஜி நவராத்திரி பூஜாவின் போது ஆற்றிய உரை. முதலாவது நாள் ஸ்ரீ கணேசர் மூலாதார சக்கரத்துக்குரிய நாள். ஸோ நாம் அதை கேட்போம். அதில் நிறைய விளக்கங்கள் இருக்கின்றது. Today is a great day for all of us. Can you hear me there? That we are celebrating Navratri today, and all of us are meeting after such a long time of my tour. When in Italy I said that England is the heart of the universe, they would not accept it. They were very shocked at this statement. They couldn't believe
that England could be the heart of the universe. One of the reasons was that they felt that that the English people were invaded once by Romans, and Romans at that time also had felt that English were very bumptious people. They would not even accept the defeat with the grace of a person who is lost. Even if they were lost, they used to be bumptious. So they could not believe how could it be that the English is the heart of the universe if this is the heart was the situation of the universe. And then they described to me at length the bumptiousness of the English. And then I felt I have known something like that myself. Now when we are celebrating the greatest of greatest, this Navratri, there must be something special about it. That we have to cleanse this heart completely, fully, and make it so pure that it purifies all the blood that passes through the whole of the body. So the cells of this heart, which has made this great organ, has to be the best, because the cells of the heart within a human body are the best cells, the highest quality, the most sensitive. And it's the heart that expresses the anahata, the sound that is without percussion. While we find that there are some people of caliber, there are, but others talk more, show off more, and do not have the caliber. Now, to achieve that caliber should be possible because you are born on this special land of England. That possibility must be built within you. But then what is lacking? Why is it that with all the possibility, with all the great background, with all the merits to be here, why is it we find that Sahaja Yogis for years together do not come up to many others? What is the reason? Heart, if you see, has a pulse rate, and it moves with a certain sound, and you can even get it onto a graph, and it is so systematic, it is so regularized, it is so disciplined that even a slightest murmur or slightest change shows on the graph. It is a very sensitive thing. And that is what is lacking here, is that discipline of the heart. It's an erratic, funny heart, which swells up in ego. And whatever one may talk, this is another reading people have, that whatever you may tell them, that time seriously they listen to you, and second moment it has no effect on them. So this is another thing we should see, that if it is within us, let us understand that what we lack is disciplining. And that disciplining has to come, otherwise our caliber cannot improve.
But for all that, I think what we should have is innate intelligence. No education, innate intelligence. Innate intelligence to understand that our caliber has to improve. Now here pulsates the spirit. The spirit and not the power. The witness, the one that watches. That is the reflection of God, who is the spectator of the work of the Devi. Actually, what happens? That without rising up to that status, if we also say, all right, we are also watching because we are the spirit, then we do not achieve that caliber. And with all the blessings, like 7 auras of the heart, we have got 7 ashrams. We do not understand that we all have to discipline ourselves only to take advantage or to be in the Sahajoga, to claim that you are a Sahajogi is not a sign of being a cell of the heart. And warning has to be given now. Very important is, at this juncture, when Sahajoga is now taking off, remember this, the speed has been gained and it is taking off. Those who will be left behind will be left behind. So don't get into bumptiousness. First is your character, as everybody says, they are very bumptious. Try to be humble and then understand that you have to be in the plane and not left behind on the grounds. It is moving fast. Now the most fortunate thing is that today is the Navratri and that I should be in London, and this Navratri Puja should be performed here. No other country is that privileged because this is the highest puja. The greatest ritual which you can attend. So why do we do Navratri? In the heart, to do Navratri is to accept the powers of the Shakti. To realize the power that all these chakras have got in themselves. And that when they are enlightened, how you can express all these powers of these 9 chakras within ourselves. The 7 chakras plus the heart and the moon makes it 9. But I would say that 7 of these, and on top of that we should say 2 more centers, which Blake has described surprisingly as 9 centers, clearly. Just now I cannot talk of the higher 2 centers, but let us at least talk of the 7 centers. The power of these centers have we been able to develop within ourselves. How can you do it? You have no time. You are all busy people. And bumptious. So now, to develop these powers, we have to concentrate on these chakras. Everywhere I went, I was surprised
the questions they asked me, the way they were, nobody talked about their family, house, jobs, or any other nonsensical thing like unemployment and all that. They just asked me, Mother, how do we develop the power of this chakra or that chakra or that chakra? And I asked them, how is it you are asking about a particular chakra? They said, because we find this is missing in us. Especially in me, this one is not all right. This is another negativity to make my throat all right. Now, for a realized soul, there is no need for me to discipline you or to tell you all these things, because I hate to talk in this tone to you today. But I have discovered that if I do not warn you now, tomorrow you will blame me that I did not warn you. Take it as a serious warning. Now, after realization, there is no need for me to discipline you at all, because you have got the light, you have known what is realization, you have known what it means to be realized, and you have also known how much you have gained out of it, how much your personality has improved. But there is something more that has to be done. Is to see for yourself if you have really disciplined yourself or not. There is no need for any leader to tell you. There is no need for any ashram fellow to tell you. There is no need for anyone to tell you. It is you who is a realized soul. You are your own master. You are your own guru. Imagine, you are all gurus. Great gurus and sadgurus. Respected saints, where all the angels have to shower you with flowers. Think of it. And here you are bumptiously giving lectures, talking bumptiously. Very embarrassing, even for the deities. They don't know what to do, whether to garland you or to shut your mouth. Here you are, who have been, or I take them out. Who is crying? Kathy's child. Here you are in such a great position that you have got realization. That only thing you have to accept the beauty of this great yoga, that you just enlighten your own powers, which are on these 7 chakras. Now let us see, the first chakra belongs to the power of Gauri, the power of the mother of Sri Ganesh. Gauri's power. Tremendous they are, aren't they? Because of her power, you have got your realization. Now what have we done
to enshrine that power within ourselves. Today, if it is the first day of Navratri, let us see what have we done. Have we been able to develop our innocence within ourselves? When people talk, they are so sharp. How can you be sharp if you are innocent? They are so bumptious. How can you be that if you are innocent? People play games. How can you do that if you are innocent? Harm each other. How can it be if you are innocent? So first of all, you have to see yourself that the power of innocence, if it has to live, all the rest of the nonsense has to go away. If you want to have the innocence, all that is anti-innocence has to be dropped out. I can understand about people who are ignorant, who have ignorance. Then in ignorance, of course, how will they talk of innocence? But you are not ignorant people. You are knowledgeable. You've got your enlightenment. And the power of innocence is so great. It makes you absolutely fearless. Not bumptious, but fearless. And the greatest thing of innocence is that you are respectful. The sense of respect, if it is not developed within you, if you cannot develop the sense of respect for other Sahajogis, for other people, for the ashrams, for the discipline and your own self-respect, then it is of no use even talking of Sahaja, because that's the very beginning of it. First, you do not respect, all right. You are bumptious, all right. You are in a big fool's paradise, as they call it, riding a fast horse. All that is there is all right, is forgiven. But once you have seen the light, you must try to get rid of all the snakes that you have been holding on to. It's a simple thing. In your childlike nature only, you can receive the blessings of Gauri. Otherwise you cannot. You have to be really childlike. Otherwise it is absolutely useless, no use telling you anything, because you think you are too clever. To such a person who thinks he is too clever, what's this of talking to such a person? Because he already knows everything. So the first power when you develop, you must learn to sit on the Mother Earth first of all. You must respect the Mother Earth, because the first chakra is made out of the Mother Earth. Try to be more settled down with yourself on Mother Earth. And the respect, see the trees, when they get their flowers, they are not so respectful. But when they are laden by the fruits, they bow down to Mother Earth. In the same way, when you have got the fruits of Sahaja, you all must bow down. And innocence has a special capacity to make a person extremely peaceful. Extremely peaceful. All the anger, temper, violence. If a person doesn't have innocence, it cannot come in you. Because a person who is not innocent is either sly or aggressive. He cannot have peace within his heart. But an innocent person is not bothered. Innocently he lives, enjoys everything in complete peace and harmony.
But this violence comes when a person becomes clever. He thinks, I am so clever, the another one is so stupid, I have a right to shout at that person. And the one who is not innocent is never wise. He may be, to look sharp, but he is not wise. Wisdom comes only with innocence. And how much wisdom have you gathered? That is what one has to see. When your power of innocence increases, wisdom is apparent. People say that fellow is very wise. For example, if somebody is crying about his wife, a wise person will say, oh Baba, just look at this, still busy with his wife. Another one is crying about his house or something, he'll say, oh, look at this one, still busy with the house. There is no end to it. I have known people who get so swollen up that they think they must give a big lecture for 1 hour on Sahaja. Unless and until they have given 1 hour lecture, they do not think their ego has manifested itself fully. But a wise person, he doesn't have to talk or speak or do anything. He impresses his silence, his wisdom on others much more easily. And that is what we have to see. Have we been able to discipline ourselves? Because our growth is very much in the beginning of it. We have to grow quite a lot. And people don't understand this point. In an atmosphere of egoistical temperament, that you have to grow. You have not yet grown. You have to grow a lot. And when you grow, you find this wisdom really fragrant with compassion. Your wisdom is fragrant with compassion. Such beautiful compassion can emit through your being that anybody who comes in contact with you will feel your auspiciousness. But again, you must give due respect to your self-realization and to yourself. That is the first thing you have to do, is to meditate. Somebody sent me a letter and I saw the vibrations were horrid. I said, what's the matter with this gentleman? His vibrations are so horrid. What is he doing? Then I found out that he says he doesn't need any meditation. He's already reached the 14th heaven. So doesn't need any meditation, doesn't have to do any meditation. It's easy to explain, but whom are you explaining? You have to explain to yourself. Only yourself. Nobody else wants your explanation. It's like missing the plane. When you miss the plane, whom are you going to explain? The plane has left. So then you have to explain yourself only. You will tell the air or to the gangway or anything that, oh Baba, it happened like that, there was this thing, I had no time, there was a jam, this. But the plane is gone. Whom are you explaining? So everyone should meditate every day. That is a very important thing which people are doing in all the countries where I am not. Because I am in England, people take me for granted. Mother is doing everything. So I get up at 4 o'clock, take my bath, meditate for you all. I better start doing that again.
Otherwise, you have no time to meditate, so at least let me meditate for your sake. So, everyone must today promise to me that they will meditate every day. Get up in the morning. We can't get up in the morning. The whole world can get up. Why not the English? But when it was the War of Waterloo, they were the first to arrive there. They won the war because they were so punctual. What has happened to their punctuality today? We are not drinking, we do not have hangovers, we don't sleep late. So why shouldn't we decide today that every morning I'll get up and do my meditation? And while meditating, I must concentrate on myself and not on others. And see for myself what is catching, where am I catching, which chakra I am catching, what have I to do. So on this day of Navratri, today as the first day, the Gauri's power must be enlightened within us. And they must express. And they are tremendous. I cannot describe them in one lecture. Think of the primordial Kundalini. She acts in the Mother Earth, she acts in the universe, she acts in the animals, she acts in the matter, she acts in the human beings, and now she acts in you. She is the one who decides the face and the figure that you are going to have. She is the one who decides what child you should have. She is the one who gives you the particular type of a child that you need. She is the one who has got you all these beautiful children. She is the one who has given you these sparkling faces and sparkling eyes. All this she has done for you. But what about the power that you have within yourself? How much have you manifested that? The primordial is working very hard, no doubt. But what about you, the individuals who have got their own Kundalini awakened? How far you have opened her out? And what is Kundalini is a simple thing, as you know, is the true desire. So true desire to perfect yourself, to grow yourself, if it is really true desire, nothing else is important. All other desires are secondary and tertiary. The most important desire is to grow. And for whose advantage? Is the advantage of yours, and in your advantage only the advantage of the whole world rests. Sahajogis today represent the growth of this universe, the growth of the human race. Do you follow this point, that you are playing such an important role at such a crucial time when the world is about to collapse? கண்களை மூடிய நிலையில் ஒரு நிமிடம் அமைதியான தியானத்தில் இருப்போம்.
நமது கவனத்தை கை விரல் நுனிகளிலும் உள்ளம் கையிலும் தலையின் மீதும் கொண்டு சென்றோமேயானால் தியானத்தின் மூலம் ஏற்பட்ட நுண்ணிய மாற்றத்தினை நன்றாக உணரலாம். நமது மனமும் உடலும் இலகுவடைந்திருக்கின்றது. நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையை நம்முடைய மனது உணர்ந்திருக்கும். மிக முக்கியமாக குண்டலினி தாயின் நுண் அதிர்வுகளை மிக நன்றாக உணரலாம் கைகளிலும் தலையின் மீது. இவை அனைத்தையும் நமக்கு அளித்த நமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு நமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். கோடி கோடி நன்றிகள் ஸ்ரீ மாதாஜி. எங்களை என்றும் இந்த தியான நிலையில் வைத்திருக்க உதவுங்கள். இந்த மன அமைதியையும் ஆனந்தத்தையும் தியானத்தின் மூலம் என்றும் எங்களுக்கு கிடைக்கச் செய்யுங்கள் ஸ்ரீ மாதாஜி. தங்களை மனப்பூர்வமாக சரணடைகிறோம். சரணாகதி ஸ்ரீ மாதாஜி. சரணாகதி ஸ்ரீ மாதாஜி. சரணாகதி ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வாய்ப்பிற்கு நன்றி. பாடல் எதுவும் இருக்கின்றதா அல்லது பந்தன் எடுத்துக் கொள்ளலாமா? நாம் அனைவரும் பிரகாஷ் சார், நாங்கள் ஒரு சிறிய பாடல் கேட்கலாம். போடும். ऐं ह्रीं क्लीं चामुण्डाय विचे। ॐ ऐं ह्रीं क्लीं चामुण्डाय विचे। ॐ ऐं ह्रीं क्लीं चामुण्डाय विचे। जय श्री महाकाली कल्की, जय श्री महादेव शक्ति, जय श्री चंडी भवानी माँ, जय हो ज्वालामुखी ज्योति। जय श्री महाकाली कल्की, जय श्री महादेव शक्ति, जय श्री चंडी भवानी माँ, जय हो ज्वालामुखी ज्योति। तुम सुखदायिनी माँ निर्मल हो, तुम सुखदायिनी माँ निर्मल हो, तुम शुद्ध इच्छा माँ
सब दुख हारिणी माँ कालिका सब दुख हारिणी माँ। जय श्री महाकाली कल की, जय श्री महादेव शक्ति, जय श्री चंडी भवानी माँ, जय हो ज्वालामुखी ज्योति। तुम सुखदायिनी माँ निर्मल हो, तुम सुखदायिनी माँ निर्मल हो, तुम शुद्ध इच्छा माँ सब दुख हारिणी माँ कालिका सब दुख हारिणी माँ। खंडदाए हाथ विराजे, बाएं हाथ में खप्पर साजे, द्वार तेरे शंखनाद बाजे, मुंडन माल गले में डाली। जय जय महाकाली महाकाली, जय जय महाकाली महाकाली, जय जय महाकाली महाकाली, जय जय महाकाली महाकाली। हे कालरात्रि दुष्ट संहारी, दानव को तू ही ललकारी। हे कालरात्रि दुष्ट संहारी, दानव को तू ही ललकारी। भक्त जनों के इच्छाओं को पालन कर माँ जग उजियारी। खड़न करो हर माया माँ सब दुख हारिणी माँ कालिका सब दुख हारिणी माँ। जय श्री महाकाली कल की, जय श्री महादेव शक्ति, जय श्री चंडी भवानी माँ, जय हो ज्वालामुखी ज्योति। चंड मुंड का नाश किया है, देवों को वरदान दिया है, रक्त बीज का रक्त पिया है। जय कलकत्ता स्वामिनी माई, जय जय भद्रकाली भद्रकाली, जय जय भद्रकाली भद्रकाली, जय जय भद्रकाली भद्रकाली, जय जय भद्रकाली भद्रकाली। या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता, नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु निद्रारूपेण संस्थिता, नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु लज्जारूपेण संस्थिता, नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता, नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु भ्रान्तिरूपेण संस्थिता, नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता, नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु दयारूपेण संस्थिता, नमस्तस्यै 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 नमो नमः। जय जय महाकाली रुद्रकाली भद्रकाली कपालिनी, जय जय महाकाली रुद्रकाली भद्रकाली कपालिनी, जय जय महाकाली रुद्रकाली भद्रकाली कपालिनी, जय जय महाकाली रुद्रकाली भद्रकाली कपालिनी।
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் இப்பொழுது குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கூட்டாக கவச்சமிட்டு இன்றைய தியானத்தினை முடித்துக் கொள்வோம். நன்றி. வாய்ப்பிற்கு நன்றி. விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வணக்கம் ஜெய் பிரகாஷ் ஸ்ரீ சார். மாதாஜி. வணக்கம். நன்றி இணைந்ததற்கு, இன்றைய வகுப்பு நடத்தியதற்கு மிக்க நன்றி. நன்றி. அனைவருக்கும் நவராத்திரி 9 நாட்களின் நல்ல பலனை அருளிட ஸ்ரீ மாதாஜி அவர்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். எல்லோரும் மீன்பெற்று இருக்க வேண்டும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி அனைவருக்கும். ஃபேஸ்புக் அன்பர்களே, இப்பொழுது நாம் இன்றைய ஃபேஸ்புக் ஒளிபரப்பை நிறுத்திக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த வகுப்பு ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம். மற்றும் நவராத்திரியை பற்றிய ஒரு சிறு விளக்கம். இன்றைய ஸ்ரீ மாதாஜியின் உரையில் ஸ்ரீ மாதாஜி சொன்னார், நவராத்திரி ஏன் செய்கின்றோம்? எமது சக்கரங்களின் சக்திகளை அதிகரிப்பதற்கு தான் நாம் பூஜை செய்கின்றோம். அதாவது எமது சக்கரங்களை நாம் தூய்மைப்படுத்துவதற்கு. நவராத்திரி இந்த 10 நாட்களும் 10வது நாள் நாம் வெற்றியை கொண்டாடுகின்றோம். அதற்கு முதல் நான் உங்களுக்கு நான் அந்த கூட்டு தியான குழுவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். ஒவ்வொரு நாளும் நாம் எதை செய்கின்றோம் என்று. முதலாவது நாள் ஸ்ரீ துர்கா மாதாவின் 9 அவதாரங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரமாக கொண்டாடுகின்றோம். கொண்டாடுவது என்பது பூஜை செய்கின்றோம். ஏனென்றால் அவருடைய சக்திகளை நாம் பெற்றுக்கொள்வதற்காக. இந்த சக்திகள் என்று நாம் சொல்வது அவர்களுடைய நற்பண்புகள். அந்த நற்பண்புகளை எமது சக்கரங்களில் நாம் விருத்தி செய்வது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதலாவது நாள் நாம் எமது மூலாதார சக்கரம் துக்குரிய நாள். எனவே எமது மூலாதார சக்கரம் ஸ்ரீ கணேசர், அதோடு கௌரி மாதா, அதாவது குண்டலினி மாதா. ஸ்ரீ கணேஷா, கௌரி இதுவரையும் நாம் வழிபடுகின்றோம். முக்கியமாக எமது மூலாதார சக்கரத்தை நாம் தூய்மைப்படுத்தி அதன் சக்திகளை அதிகரிப்பதற்காக, அதாவது குழந்தை உள்ளம். அதில் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதற்கான நாம் அதில் இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். மற்றும் ஸ்ரீ கணேசர் முதலில் வணங்கப்படுபவர். ஆரம்பத்தில் முதலில் வணங்கப்படும் தெய்வம் ஸ்ரீ கணேசர். அவருடைய இந்த சக்தி வாய்ந்த குழந்தை உள்ளத்தால் அவர் அந்த முதல் உரிமையை பெற்றிருக்கின்றார்.
அனைத்து தெய்வங்களுக்கும் முன்பாக வணங்கப்பட வேண்டியவர். ஸோ அவரோடு நாம் முதலாம் நாள் ஆரம்பிக்கின்றோம். கடஸ்தாபனம். கடஸ்தாபனம் என்பது அனைவருக்கும் தெரியும். நாம் கும்பம் வைத்து ஒரு கலசம், கலசம் என்றால் ஒரு குடம், ஒரு சின்ன குடம் மாதிரி எடுத்து அதுக்குள்ள தண்ணி எடுப்போம். தண்ணி எடுத்து தேங்காய் வைப்போம், மாவிலைகள் வைப்போம். பிறகு அடியில நாங்க ஒரு சிறிது மண் எடுத்து நவதானியம் விதைப்போம். இந்த நவதானியம் படைப்பு, உயிரின், அதாவது இந்த 9-10 நாளுமே படைப்பு நடைபெற்ற நாட்கள். இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட இந்த நாட்கள் அதையும் குறிக்கின்றது. ஸோ அந்த உயிரினங்கள் தோன்றியதுக்கு அடையாளமாகத்தான் அந்த நவதானியங்கள் நாம் விதைக்கின்றோம். ஸோ குடத்தில் உள்ள நீர் அனைத்து நதிகளின் நீராகவும், தேங்காயில் இருக்கும் நீர் சமுத்திரத்தின் நீராகவும் கருதப்படுகின்றது. ஸோ இந்த கடஸ்தாபனம் என்பது ஸ்ரீ கணேசர். இது குண்டலினி, கும்பம் குண்டலினி சக்தியாகும். தேங்காய் சகஸ்ராரம், இந்த முழுவதும் ஸ்ரீ கணேசர். ஸோ கும்பம் ஸ்ரீ கணேசரை குறிக்கின்றது. ஸோ நாம் மூலாதார சக்கரத்தை நிறுவுகின்றோம். அதாவது எமக்குள் குழந்தை உள்ளத்தை, கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத குழந்தை உள்ளத்தை நிறுவுகின்றோம். நிறுவி வரும் நாட்களில் நாம் தேவியை வழிபடுவதற்காக. ஸோ இதுவே முதலாம் நாள். ஸோ இரண்டாம் நாள் சுவாதிஸ்தானம், நாபியை கடக்கும் நாள். இரண்டும் சேர்ந்து வரும் சுவாதிஸ்தானம். ஸோ சுவாதிஸ்தானத்தில் நாம் தேவியின் வெவ்வேறு அம்சங்கள் நாம் பூஜிக்கின்றோம். தேவி மகாத்மியம், தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது தேவி சுகதம், அதாவது குண்டலினியின் வெவ்வேறு வடிவங்கள். யா தேவி சர்வபூதேஷு, அந்த பாடல் மூலமாக நாம் இரண்டாவது நாள் எமது சுவாதிஸ்தானம் நாபி. மூன்றாம் நாள், நான்காம் நாள், மூன்றாம் நாளும் 4ஆம் நாளும் அநாகதம், இருதய சக்கரம் என்றால் இந்த நவராத்திரி பூஜா இருதய சக்கரத்துக்குரியது. ஸோ அது இருதய சக்கரத்துக்கு 2 நாட்கள், 3வது நாளும் 4வது நாளும் திருதியம் சதுர்த்தி, இந்த 2 நாட்கள் நாம் இருதய சக்கரத்தில் கவனத்தை போடுகின்றோம். ஸோ இந்த 3ஆம் 4ஆம் நாட்களில் நாம் இருதய சக்கரத்தை வழிபடும் போது இருதய சக்கரத்தை நாம் தூய்மைப்படுத்தி அதில் சக்திகளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இருதய சக்கரத்தின் சக்திகள் நமக்கு தெரியும். அன்பு, கருணை, கடமை உணர்வு, பாதுகாப்பு, அன்னையின் முழுமையான பாதுகாப்பு நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஸோ அந்நாளில் நாம் தேவி கவசம் வாசிப்போம். 5ஆம் நாள் பஞ்சமி, விசுதி சக்கரத்துக்குரியது. ஸோ விசுதி சக்கரம் மேலும் நாம் ஆத்ம வளர்ச்சி வேண்டி தியானிக்கின்றோம். எமது அறியாமை நீங்கி எதிர்மறை சக்திகளை அழித்து எம்மை நாம் எதிர்கொள்கிறோம். எமக்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகளை எதிர்கொண்டு அவற்றை அழிக்க நாம் வேண்டிக் கொள்கின்றோம். ஸோ இந்நிலை விசுதி சக்கரம் நமக்கு தெரியும். இது நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம், கூட்டு உணர்வு நிலை. இதனால் நாம் அந்த பரம்பொருளோடு ஒன்றான நிலையில் நமக்கு சாட்சி பாவ நிலை சேர்கின்றது. ஸோ 6ஆம் நாள் ஷஷ்டி, ஆக்யா சக்கரம். ஸோ ஆக்யா சக்கரம் நமக்கு தெரியும். இந்த மமகாரம், அகங்காரம், இவை இரண்டுமே நமக்கு மிகப்பெரிய எதிரிகள் ஆகின்றது. எமக்குள்ளேயே எமது எதிரிகள் இருக்கிறார்கள். இவர்களை வெல்வது என்பது மிகவும், அதாவது நுணுக்கமான இறை அன்பு, இறை அறிவு நமக்கு தேவை. ஸோ ஒன்லி, அதாவது அன்னை எல்லாம் வல்ல அந்த இறை அன்னை
தாய் சக்தியே எம்மை அதை கடக்க உதவ முடியும். எனவே நாம் இந்நிலையில் நாம் சரணடைகின்றோம். ஆகிய சக்கரத்தில் சரணடைய வேண்டும். அனைத்து எண்ணங்கள், போராட்டங்கள், மனதில் உள்ள ஆம், கோபங்கள், வஞ்சம், தீர்க்கும் குணம் அனைத்தையும் நாம் சரணாகதி அடைந்து அனைத்தையும் அன்னையின் பாதங்களில் விட்டு முழுமையாக சரணாகதி நிலை அடையும் போது 7ஆம் நாள் சப்தமி தம்மை சஹஸ்ராரத்துக்கு எடுத்து செல்கின்றார். 8-9 நாட்கள் சஹஸ்ராரத்துக்கு மேல் சக்கரங்கள் இருக்கின்றது. ஆனால் அவை பற்றி ஸ்ரீ மாதாஜி எமக்கு விளக்கங்கள் தந்திருக்கின்றார். ஆனால் அவ்வளவாக தரவில்லை. ஆனால் இப்பொழுது பல சாய் யோகிகள் அந்த நிலைக்கு செல்கின்றார்கள், அந்த அறிவை பெறுகின்றார்கள், தம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள். நாம் சஹஸ்ராரத்தில் முழுமையாக ஸ்ரீ மாதாஜியிடம் நாம் சரணடைந்து அங்கு எம்மை நிறுவிக்கொள்ளும் போது அன்னை எம்மை மேலெடுத்து செல்கின்றார். இதுவே நாம் நவராத்திரி கொண்டாடும் விதமாகும். இந்நிலையில் நாம் இறைவனோடு ஒன்றான நிலையில், அன்னையோடு ஒன்றான நிலையில் அந்த அன்பு சக்தி, தாய் சக்தி, எமது குண்டலினி சக்தி, கௌரி மாதா எவ்வாறு ஸ்வரமானோடு ஒன்றாகின்றாரோ அதே போல் நாமும் எமது ஆத்மா பரமாத்மாவோடு இணைகின்றது. அந்நிலை அனைத்து எதிர்மறை சக்திகளையும் எமக்குள் நாம் வென்ற நிலை. எனவே 10ஆம் நாள் விஜயதசமி நாம் அதை அந்த வெற்றியை நாம் கொண்டாடுகின்றோம். இதுவே நவராத்திரி நாள். இந்த 10 நாட்களும் சுப மங்களமான நாட்கள். இந்த அனைத்து முக்கியமாக ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார்கள், அஷ்டமி, நவமி, தசமி. அஷ்டமி, நவமி, தசமி அன்னையை, அதாவது ஸ்ரீ துர்கா மாதா, ஸ்ரீ ஜெகதம்பாவை வழிபட மிக சிறந்த நாட்கள். எனவே இந்த 10 நாளும் நீங்கள் கலசம் செய்யலாம். அதாவது கலசம் என்றது கட ஸ்தாபனம், அதாவது கும்பம் வைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான அந்த ஸ்ரீ மாதாஜியின் அறிவுரையும் தேவையான ஸ்லோகங்கள், பாடல்களையும் நாம் பகிர்ந்து கொள்வோம். நீங்கள் வீட்டில் அதை செய்யலாம். நாங்கள் இந்த நவராத்திரி நேரம் இந்தியா செல்ல வேண்டி இருக்கின்றது. அதனால் ஒழுங்காக வகுப்புகள் சில வகுப்புகள் எடுக்க முடியாது. நிற்கும் வரையும் இங்கு நாம் வகுப்புகள் நவராத்திரி தினம் சேர்ந்து தியானிக்கலாம். மற்ற நாட்களில் நீங்கள் வீடுகளில் செய்யலாம். இந்த நாட்களில் உங்களுக்கு விருப்பமான பூக்கள், மலர்கள் மற்றும் பிரசாதம் என்பது நீங்கள் எதுவும் வைக்கலாம். முக்கியமாக அமுது, ஒவ்வொரு விதமான அமுது செய்து வைக்கலாம். சர்க்கரை சாதம், மற்றது புளிச்சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி நீங்கள், மற்றும் கொண்டல் கடலை, மற்றும் ஸ்ரீ மாதாஜிக்கு நாம் வாழைப்பழம் வைப்பதில்லை. மற்றும் சிட்ரஸ் பழங்கள், எலும்பிச்சை, தோடை பழங்கள் வைப்பதில்லை. விதையுள்ள கனிகள், அதாவது மாம்பழம், விளாம்பழம், வில்வம்பழம், அந்த மாதிரியான பழங்கள் நீங்கள் வைக்கலாம். வைத்து நீங்கள் 10 நாளும் 9 நாளும் கொண்டாடிய பின்பு விஜயதசமி 10ஆம் நாள் நீங்கள் விஜயதசமியை நீங்கள் கொண்டாடலாம். முதலாவது நாள் கலசம் வைத்து மௌனமாக ஸ்ரீ கணேசரை கொண்டாடும் நாள். கணேசாதர விசேஷம், கணேச பாடல்கள், கௌரியின் பாடல்கள், தேவையானவை நாம் அவ்வப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்வோம்.
இப்ப எதுவும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அன்மியூட் பண்ணி கேட்கலாம்.